வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இது வந்து கத்திரிக்காயில் ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அது எதுக்கு தெரியுங்களா? பூரிக்கு தொட்டுக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கூட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போது அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் தாராளமாக 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு போதும். இது வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா? இதை வந்து இந்த அளவுக்கு சின்னதாக இவ்வளோ தான் கட் பண்ணணும். இது சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இதுவே பார்த்திங்கன்னா நிறைய ஆகிடும். உடனே தண்ணியில் போட்டுற வேண்டியது தான். அப்போ தான் உங்களுக்கு இப்போவே பாருங்கள், கட் பண்ண அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்தது. கட் பண்ணும்போது உடனே அந்த இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்படியே அதான் உடனே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காயில் ஒரு கூட்டு செய்கிறது பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இது ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறத வச்சு ஒரே ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக இது பெரிய கத்திரிக்காய், ஆனால் விதையே இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போது இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இதுக்கு வந்து இது வந்து இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் பத்தலைன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விடும்போது போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இது இப்போ மூடி வச்சாச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு இது கொஞ்சம் தேங்காய், நல்லா பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 லவங்கம், பட்டை. இது சிம்பிளாக செய்கிறது தான். இது பாருங்கள், பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து இதோடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். இது வந்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் ஒரு திக்னஸ்க்காக, வேறு எதுவுமே இல்லை திக்னஸ்க்கு, அதனால் கொஞ்சம் திக்னஸ்க்காக இதை போட்டுட்டு இப்போ இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா வாசம் சின்னதாக கட் பண்ணி இப்போ இது வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டு பாருங்கள், இது அரைச்சாச்சு. பட்டை லவங்கம் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், அதனால பட்டை லவங்கம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இது சட்னிக்கு போடுற கடலை, அதுக்கப்புறம் ஜீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி விட்ருக்கேன். அந்த திக்னஸ்க்காக கொஞ்சம் அந்த கடலை சேர்க்காமல் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும், அது சேர்ந்த மாதிரி இருக்காது. அதுக்காக கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து இது வந்து எதுக்கு வேணால் இது நம்ம சாத்து கூட பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபாஸ்டிங்கிறதுனால ஆக்சுவலாக பாருங்கள், இது பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா பூரி. இது நல்லா ஒரு 1/2 hour கழிச்சிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இருக்கும். எல்லாருமே குருமா அது இது செய்யும்போது நான் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இது நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிட்டாக்க சைட் டிஷ் ரெடி. பூரிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது கோதுமை மாவு பூரிக்கானாலும் சரி, மைதா மாவு பூரிக்கானாலும் சரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். ஒரு பொங்கல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கலுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். வெண்பொங்கல். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சப்புறம் இதை ஆஃப் பண்ணால் சைட் டிஷ் ரெடி. அதுக்கப்புறமா பூரி செஞ்சுட்டு இது 2 காம்பினேஷன் பார்க்கலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. அருமையாக வந்திருக்கு பூரி.
இது வந்து ஆக்சுவலாக மைதா மாவு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்த பூரி தான். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ் தான் இந்த கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, டேஸ்ட் அருமையாக இருக்குது. நம்ம வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காயில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.